இதை இப்படியே விட்டோம்னா அடுத்தது மனுஷன்தான். இது நம்மோட முன்னோடி. நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியா இருந்தாங்க? அது 6வது 7வது கேமராக்களையும் உடைச்சிருச்சு. இனி அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. உங்களோட புத்திசாலியா தெரியுது. லிஃப்ட்ல வந்துகிட்டு இருக்குங்க. கீழே பாதுகாப்புக்கு நம்ம ஆட்கள் யாரும் இல்ல சார். அப்ப இங்க வந்துரும். அதுங்க கிட்ட இருந்து நமக்கே பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரம் போங்க, அனுப்புங்க. ரெண்டாவது பிரிவு வரதுக்கு எப்படியா தடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அது லிஃப்ட்ல வந்துகிட்டு இருக்கு. லிஃப்ட்ட சுத்தி நில்லுங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. ஷூட் பண்ண தயாரா இருங்க. யாரும் இல்ல சார். நம்ம ஆளுங்க மேலே பட்ட போது சொல்லாதீங்க. குறி தவறாம சொல்ற. என் துப்பாக்கி கொடுத்துரு. ஜெனரல், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய அதிகாரம் கொடுக்கிறேன். அதுக்கு எவ்வளவு குண்டுகள் தேவைப்பட்டாலும் சரி, அந்த சனியம் பிடிச்ச ஜீவராசிகளை அழிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இனிமே அந்த ஜீவராசிகள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. தேங்க்யூ சார். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள தாக்க தயாராயிடுறேன். சரி, எங்க போய் தொலைஞ்சீங்க? நாங்க அங்கதான் சார் இருந்தோம். நகருங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணு. உங்க விஞ்ஞான திட்டம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க இங்க இருக்க தேவையில்லை. சிப்பாய், இவங்களுக்கு வெளியே போக வழிகாட்டு. எஸ் சார். நீயும் அவங்களோட போறியா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் மேல இருக்கிற ஆசையால தான் அவன் உங்களை கோவமா திட்டிட்டு போறா சார். வாய மூடு. சாரி சார். உன் வேலையை பாரு. சார், இவனை விட அதுவே அழகா இருந்தது. இப்ப நான் அவனும் வெளியில போறதுக்கு வழி காட்டிடுறானுங்கய்யா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட வரலாமா? வாரீட். உண்மையை புரிஞ்சுக்காதவங்களோட சேர்ந்து இருக்கிறத விட என் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்களோட இருக்கிறது நல்லதுன்னு வந்துட்டேன். அப்புறம் முடிவை மாத்திக்க மாட்டியே? இல்ல, இது வரைக்கும் உங்க கண்டுபிடிப்புக்கு பிரச்சனையா இருந்தனா அதுக்கு பிராயச்சித்தமா உங்க பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இனிமே உங்க முயற்சிகளுக்கு உதவியா இருப்பேன். தேங்க்யூ. அதனால முன்னாடி இருக்கேன். இல்ல, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஓகே. பரவாயில்ல, நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். ஐ எம் வெயின் கிரே. நான் டாக்டர் ஐரா கானோட. தெரியும். சொல்லிட்டாரா? பெல்ட் மாட்டிக்க, மறுபடியும் விழுந்துடாத. ஓகே. குடும்பத்துக்கும் தேவையான வசதிகளோட வேற இடத்த நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனால எல்லாரும் வரிசையா வாங்க. மொத்த நகரத்தையுமே காலி பண்றாங்க. ஏய், நிறுத்து. ஓரமா நிறுத்து. நிறுத்தியா? நிறுத்தின்னு சொல்றேன்ல. எங்க போயிட்டு இருக்கீங்க? பக்கத்துல வைக்காதீங்க சார். இன்னும் குண்டுகள் வேணும்.
டாக்டர் கேன், நான் ஜாலியா பீர் குடிச்சிட்டு இருக்கேன். நான் பீர்லயே குடிச்சிட்டு இருக்கேன். ஓகே டேய், நாங்க இப்ப எதையும் குடிக்கிற நிலைமையில இல்ல. நாங்க உள்ள இருக்கோம். அண்ணே, கொஞ்சம் கையில இருக்கத ஊத்துங்க. அந்த எரிகல்லுக்குள்ள திரவ நிலையில இருந்த உடனே இந்த வெளி உலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தது நானும் ஹாரியும் தான். அதுக்கப்புறம் உடைய வளர்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. இப்ப மனித குரங்கா வளர்ந்திருக்க. இதுக்கப்புறம் நீ என்னவா வளர போறங்கிறது இங்க யாருக்குமே தெரியல. உன்னால மனித குலத்துக்கே ஆபத்து வந்திருக்கு. உன்னை அழிக்கிற வழியும் தெரியல. அதையும் நீயே சொல்லு. உனக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன அவ்வளவு முக்கியமானதா? இந்த திரவத்துக்குள்ளே அந்த ஒரு சில ஜீவராசிகள் இருக்கு. இது மட்டும் ஏன் இன்னும் வளர்ச்சி அடையல? அதான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை காற்று புகாத குடுவையில வச்சு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அதுங்க வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பை நாம கொடுக்கல. ஆனா அதுதான் காரணமாங்கிறதும் உறுதியா தெரியல. இங்கேயே சிகரெட் பிடிக்கிற? ஆமா, உலகமே அழிய போது நான் தம் அடிச்சா என்ன? வாவ், ஆச்சரியமா இருக்கு. நெருப்பு பட்டோன்னு இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. தெரிஞ்சிடுச்சு. விண்வெளியில வளர்ச்சி இல்லாம இருந்த ஜீவராசிகள் எரிகள் காத்து மண்டலத்தோட உராயும் போது ஏற்பட்ட தீயினால வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஒரு சாதாரண தீக்குச்சிக்கு இது இந்த அளவுக்கு வேகமா வளர்ந்துச்சுன்னா நேஃபம் குண்டு போட்டா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இத தளபதி கிட்ட உடனே சொல்லுங்க. நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு நேப்பம் குண்டுகள் இருக்கு சார். இருக்கட்டும். அந்த ஜீவராசிகளுக்கு இந்த குகைக்குள்ளேயே சமாதி கட்டுவோம். அதுங்களை நேரம் நரகத்துக்கு அனுப்பி வைப்போம். அதையும் மீறி பூமிக்கு மேல வந்தா அங்கேயே சுட்டு பொசுக்கிடுவோம். குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும் சார். டாக்டர் ரீட் போன்ல இருக்காங்க. குண்டு போடுற விஷயத்தை பத்தி உடனே உங்ககிட்ட பேசணுமா? உண்மையாவா? எனக்கு இருக்கிற வேலையில அவகிட்ட பேச விரும்பல. ஏதாவது சொல்லணுமா? இல்ல சார். இதனால வரப்போற ஆபத்தை நாம சொன்னா கேக்குற மாதிரி இல்ல அந்த உட்மேன். சரியான மடையன். மடையனுக்கு இது எப்படி புரியும்? ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? ஜில்லுன்னு பீரி சாப்பிடுங்க. ஐடியா தானா வரும். எனக்கு கொடு. எனக்கு வேணும். இப்பதான் சிகரெட் பிடிக்கிறத விட்டேன். இதை குடிச்சா எப்படி ஐடியா வரும்? இத குடிச்சீங்கன்னா உடம்பு கூலாகும். உடம்பு கூலாச்சுன்னா ஐடியா மடமடன்னு வரும். ஐடியா மடமடன்னு வந்துச்சுன்னா அது உங்க ஆராய்ச்சிக்கு உதவும். ஆமா, உங்க ஆராய்ச்சிக்கு உதவும். டேனி, இங்க பாத்தியா? சோதனை செஞ்சு முடிச்சதை சுட்டுலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களால எங்க சோதனைக்கு உதவ முடியுமா? கொஞ்சம் அப்படியே. எஸ். என்ன பாக்குறீங்க? செலேனியம். இதான் பிரச்சனைக்கு தீர்வு. மூலகங்களுடைய அட்டவணை உன் டிஷர்ட் பின்னாடியே இருக்கு. அதான் பார்த்தேன். கொஞ்சம் உன் டிஷர்ட்டை கழட்டி கொடுக்குறியா? சொல்றேன். சீக்கிரம். வேண்டாம், அப்படியே பாத்துக்கங்க. ஓகே ஓகே, அப்படியே. பூமியில வாழற உயிரினங்களுக்கு கார்பன் தான் அடிப்படை மூலகம். இங்கேயும் பாடுந்தானே? இந்த அட்டவணை பிரகாரம் கார்பனை அடிப்படை மூலகமா கொண்ட பூமியில வாழற உயிரினங்களுக்கு ஆர்சனிக் தான் விஷம். அதே மாதிரி நைட்ரஜனை மூலகமா கொண்ட இந்த ஜீவராசிகளுக்கு எது விஷமா இருக்கும்? செலினியம். எஸ். ஆர்சனிக் எப்படி நமக்கு விஷமோ அதே மாதிரி இதுங்களுக்கு செலினியம் விஷம். அது எந்த அளவுக்கு வேகமா வளருதோ அதே வேகத்துல அழிச்சிரும். ஓகே, செலனியம் நமக்கு எவ்வளவு தேவை? என்ன, ஒரு 500 கேலன் இருந்தா அதுங்களை அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 500 கேலனா? ஆமா. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த நடுராத்திரியில நம்மளால அதை சேகரிக்க முடியுமா? எங்களால முடியும்.